ஒருவேளை உங்க பிள்ளைங்க யோசித்திருக்கலாம், இவ்வளவு நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க, அதற்கு ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். நான் தேவனுடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தரை நோக்கி அந்த படுகொலியிலிருந்து கூப்பிடுவாயானால், அந்த பாதாளத்திலிருந்து கூப்பிடுவாயானால், மரணத்தின் விளிம்பிலிருந்து கூப்பிடுவாயானால், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு உன்னை தூக்கி எடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லியிருப்பாங்க சில பேர். இனி அவன் பிழைக்க மாட்டான். மரணத்தின் கட்டுகள் அவன் மேல் இருக்கிறது. அவன் பாதாளத்துக்கு இறங்கிட்டான், இனி உயிர் பிழைக்க மாட்டான் என்று யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, நான் கூப்பிடத்தக்க ஒரு தேவன் இருக்கிறார், நான் வந்தடையத்தக்க ஒரு கன்மலை இருக்கிறார். நான் மரண குழிக்கு இறங்கினாலும் என்னை தூக்கி எடுத்து பாதாளத்திலிருந்து நான் கூப்பிடும் போது என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை உயிரோடு காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க ஒருவேளை மரணத்தின் குழியில நீங்க இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாள் நீங்க எழும்பும் போது இன்னொரு நாள் நான் உயிரோடு இருப்பேனா தெரியல, இந்த வாரத்தை கடப்பனா தெரியல, என் டாக்டர் சொல்லிட்டாரு நீ மரித்து போவாய்ன்னு சொல்லிட்டாரு, இத்தனை நாள் தான் சொல்லிட்டாரு, இத்தனை வாரம் தான் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும்போது நான் மரணத்தை தான் எதிர்கொள்றேன், மரண எண்ணங்கள் தான் எனக்கு வருது, நான் பிழைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். மரண குழி, பாதாளத்திலே ஆத்துமா இறங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானா, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவா, குழியில் இறங்காதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவா.